மன அழுத்தத்தினால சின்னதாக தூக்கமின்மைன்னு ஆரம்பிச்சு மேக்ஸிமம் வந்து வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிப்ரெஷன் அப்படின்றது ஒரு நாள் சோகமாக இருக்கிறதுன்றது கிடையாது. 2-3 வாரமாகவே ஒரு விஷயங்கள்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமும் அவங்க வந்து ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷன் வச்சுக்க மாட்டேன்றாங்க. யார்கிட்டையும் ஒரு சோர்வாகவே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, ரூம்லேயே அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்னா அப்போ தான் நம்ம அதை டிப்ரெஷன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். கோமாபிலிட்டிஸ்னு சொல்லுவாங்க. லிவர் ரொம்ப ஹையாக இருந்துட்டு இருக்கு ரொம்ப நாளாக, பிபி ரொம்ப ஹையாக இருந்துகிட்டு இருக்கு, லிவர் வந்து கொஞ்சம் இஷ்யூஸில் போயிட்டு இருக்கு, கிட்னி ஃபெயிலியர், டயாலிசிஸ் போயிட்டு இருக்கு, இல்லை லங்ஸுக்கு ஆக்சிஜன் சப்ளை போயிட்டு, இதெல்லாம் வந்து ஆல்ரெடி இருக்கிற இணை நோய்களோட தீவிரத்தன்மை. இதெல்லாம் ப்ரீ காசஸ். ஆல்கஹால் பொறுத்த வரைக்கும் ரொம்ப வருஷமா இருக்கு அப்படின்னா லாட் ஆஃப் ஆர்கன்ஸ் வந்து அதில் டேமேஜ் ஆகும். டிப்ரெஷன் இருக்கவங்களுக்கு இயல்பாகவே ரத்த அழுத்தங்கள்லாம் வந்து அதிகமாக இருக்குது, சுகர் ஷூட்டப்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த டிப்ரெஷன் இருக்கவங்க கரெக்ட் டைமில் மாத்திரைங்க சாப்பிட மாட்டாங்க, சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க, அவங்களோட பர்சனல் ரொட்டீன் ஹேபிட்னு ஒன்று இருக்கும்ல, இதுவுமே கடைபிடிக்கப்படாது. அது இணை நோய்கள் ப்ராப்ளம் அதிகமாகிட்டே போகும். பல விஷயங்கள் வந்து உள்ள வரதுக்கான ஒரு கதவா டிப்ரெஷன் இருக்குது. இவர் ஏஜ் 8 இயர்ஸுக்கு பார்த்துக்கிறதுக்குனே ஒருத்தர் தேவைப்படும். ஒரு வெள்ளத்துக்கு வெளியே போனோன்னா கூட பிடிச்சின்னு போகணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்கும்போது தனிமையிலையும் இருக்காங்க அப்படின்றது ரொம்ப பேட் காம்போ. தனிமையில் இருக்கும்போது டிப்ரெஷன் இன்னும் அதிகமாகும். ஜென்ரலாக ஒருத்தவங்க டிப்ரெஷனாக இருக்காங்க, ஆனால் அதுலேயும் யாரும் அவங்ககிட்ட பேசவும் இல்லை அப்படின்னா இன்னும் ரொம்ப தனிமைக்கு போயிடுவாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். சார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் பாரதி ராஜா அவருடைய மறைவு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்மளோட அவங்க பையன் பற்றி பேசியிருந்தோம் நிறைய விஷயங்கள் வந்து. ஆனால் அப்போலேருந்தே ஒரு மன உளைச்சல் அப்படின்ற மாதிரியான செய்திகளும் வந்தது. அதை தாண்டி இப்போ காலைல பேசிட்டு இப்போ விசாரிக்கும் போது என்னன்னா 25 வயதுக்கு மேலும் அவருக்கு அந்த குடிப்பழக்கமும் பழக்கமும் இருந்துகிட்டே வந்ததுன்ற மாதிரியான செய்திகள்லாம் வந்தது. என்ன ஆயிருக்கு கூடும் சார் அந்த இடத்துல? கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஒரு பெரிய டைரக்டரு, நிறைய லெஜெண்டரி படத்தெல்லாம் கொடுத்துருக்காரு தமிழ் சினிமாவுக்கு. தமிழுக்கு ஒரு பெரிய பொக்கிஷம், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய லாஸு. ஸோ அதனால் வந்து ரெஸ்ட் இன் பீஸ்ன்னு சொல்லிடுவோம். நீங்கள் கேட்குற மாதிரி வந்து முதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நான் பார்க்குறது என்னென்னா எல்லாத்தையும் தாண்டி ஏஜ்ன்றது ஒரு முக்கியமான ஃபேக்டராக வந்து இருக்குது. ப்ளஸ் வந்து நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் அதில் கூட வந்து சேருன்னு தான் நம்ம எடுத்துக்கலாம். ஏஜ் பொறுத்த வரைக்கும் அவருக்கு இப்போ கரெக்டாக எவ்வளோ ஏஜ்? 83. ஸோ 80+ போயிருக்கு. ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு 70-75 தாண்டினாலே நம்மளுக்கு பெரிய விஷயன்ற மாதிரி இருக்குது. ஸோ 80+ ஏஜ்ன்றதே வந்து ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டர். இதை தாண்டி வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அதர் ஃபேக்டர்ஸ் எல்லாமே கூடும். இப்போ எக்ஸாம்பிள் இணை நோய்கள், இமீடியட் காஸ் ஆஃப் டெத் என்ன, அந்த இமீடியட் காஸ் வர்றதுக்கு என்ன காசஸ் இருந்தது, இந்த மாதிரி. ஓகே, இமீடியட் காஸ் ஆஃப் டெத்ன்ற சென்ஸ் என்னென்னா இப்போ திடீர்னு ஹார்ட் நின்று போய் இருக்காரா, இல்லைனா மூச்சு திணறி இருக்காங்களா, இதெல்லாம் இமீடியட் காசஸ் ஆஃப் டெத்துன்னு சொல்லுவாங்க. ஓகே, இது நடந்ததுக்கான காரணங்கள் வந்து என்ன, முற்கோர காரணங்கள் என்ன, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து கோமாபிலிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா சுகர் ரொம்ப ஹையாக இருந்துகிட்டு இருக்கு ரொம்ப நாளாக, பிபி ரொம்ப ஹையாக இருந்துகிட்டு இருக்கு ரொம்ப நாளாக, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதர் கோமாபிலிட்டி ஃபேக்டர்ஸ். லிவர் வந்து கொஞ்சம் இஷ்யூஸில் போயிட்டுருக்கு, இல்லை கிட்னி ஃபெயிலியர், டயாலிசிஸ் போயிட்டுருக்கு, இல்லை லங்ஸுக்கு ஆக்சிஜன் சப்ளை போயிட்டுருக்கு, இதெல்லாம் வந்து ஆல்ரெடி இருக்கிற இணை நோய்களோட தீவிரத்தன்மை. ஓகே, இதெல்லாம் ப்ரீ காசஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் கலந்த ஒரு கலவையாக தான் வந்து நம்ம பார்க்கணும். அப்புறம் நீங்கள் சொல்கிற மாதிரி ஆல்கஹால் பொறுத்த வரைக்கும் ரொம்ப வருஷமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து லாட் ஆஃப் ஆர்கன்ஸ் வந்து அதில் டேமேஜ் ஆகும். அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ப்ரைமரி அஃபெக்ட் ஆகிறது லிவர் தான். ஓகே, அப்போ வந்து கிட்னி, அதாவது சிறுநீரகம் அப்படின்னு சொல்லுவோம்ல, கிட்னி, இது ரெண்டுமே அஃபெக்ட் ஆகும். ஸோ லிவர் ஃபெயிலியர் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து லாட் ஆஃப் ரொம்ப நாள் விஷயம் ஆஃப் ஆல்கஹாலிசம்ல நம்மளுக்கு வந்து வரும். ஸோ அது வந்து என்னென்ன விஷயம்னா வந்து லிவர் ஃபெயிலியர் ஒரு நாளில் டக்குன்ட்டு இன்றைக்கி லிவர் ஃபெயிலியர் ஆச்சு நாளைக்கு ன்ற மாதிரி நடக்காது. அது ஒரு ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ். ஓகே, ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ்ஸு. கொஞ்சம் கொஞ்சமாக ஈரலில் வந்து நல்லா இருக்கிற ஈரல் ஃபேட்டி லிவராக மாறி, ஃபேட்டி லிவர்லேயே கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 மாதிரி போய், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு விதமான ஹெப்படைட்டிஸ் மாதிரி மாறி, அதுக்கப்புறம் வந்து அது நுரையீரல் ஈரல் சுருக்க நோயின்னு சொல்லுவாங்க, லிவர் சிரோசிஸாக மாறி, அப்புறம் ஒரு ஃபுல் ப்ளோன் லிவர் ஃபெயிலியராக மாறுறதுன்றது அப்படியே ஒரு ஸ்ட்ராங் ப்ராசஸ் அப்படியே போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ கண்டிப்பாக குடிப்பழக்கன்றது ஒரு ஆடட் ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் கெட்டிங் அண்ட் லிவர் ஃபெயிலியர்ன்றதுல மாற்றுக்கிறது இல்லை. ஸோ அதே மாதிரி ஒரு டிப்ரெஷன் அப்படிங்கிறது ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு கொண்டு போய் விடும் சார்? ஆமாம், சரி, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்கணும். ஓகே, மன அழுத்தன்றது வந்து பார்த்திங்கன்னா பல நோய்க்கு வந்து ஒரு கேட்டுன்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஒரு கதவு மாதிரி. மன அழுத்தத்தினால வந்துட்டு சின்னதாக வந்து தூக்கமின்மைன்னு ஆரம்பித்து மேக்ஸிமம் வந்து வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த மன அழுத்தன்றது. ஓகே, ஸோ இந்த மன அழுத்தம் அப்படின்றது, டிப்ரெஷன் அப்படின்றது என்னென்னா ஒரு நாள் சோகமாக இருக்கிறதுன்றது கிடையாது. டிப்ரெஷன்ன்றது என்னென்னா ஒரு 2-3 வாரமாகவே வந்துட்டு ஒரு விஷயங்கள்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமும் அவங்க வந்து ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷன் வச்சுக்க மாட்டேன்றாங்க. யார்கிட்டையும் ஒரு சோர்வாகவே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, ஒரு இதுலேயே ஒரு வீட்லேயே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, ஒரு ரூம்லேயே அடைச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா அப்போ தான் நம்ம அதை டிப்ரெஷன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஸோ டிப்ரெஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வந்து நம்மளுக்கு வந்து நிறைய விதமான அதர் தாக்குதல் வந்து ஏற்படும். இப்போ மென்டல் ஹெல்த்தை தாண்டி டிப்ரெஷன்னால் வந்துட்டு சில பேர் பழக்கத்துக்கு போகிறாங்க, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பொருட்கள் பக்கம் போகலாம்,
சில பேர் சிகரெட் அடிக்டாக மாறலாம். டிப்ரெஷன்னால சில பேர் வந்து சாப்பிடாமையே இருந்து பட்டினி இருப்பாங்க. சில பேர் டிப்ரெஷன்னால ஓவராக சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி வந்து நிறைய விதமான நம்மளுக்கு எக்ஸ்ட்ரீம்ஸ் வந்து பார்க்கலாம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ரொம்ப சிவியர் டிப்ரெஷன் ஆகும்போது தாட்ஸ்லாம் கூட நம்மளுக்கு வர தோணும். எதுக்கு வாழணும் அப்படின்ற மாதிரி. ரீசெண்டாக கூட நம்ம பார்த்துருந்தோம். ஒருத்தர் அந்த நம்ம அடையாறு ஆற்றுல போய் குதிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜன் பெரிய ப்ரொடியூசர். ஸோ இந்த மாதிரிலாம் விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிப்ரெஷன்ஸ் வந்து நம்ம எனி டைம் நம்ம எல்லாரையும் வந்து ஆக்கக்கூடுன்றதுல மாற்று கருத்து இல்லை. ஸோ அதேமாதிரி இந்த டிப்ரெஷன் இருக்கவங்களுக்கு இயல்பாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரத்த அழுத்தங்கள்லாம் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுகர் ஷூட்டப்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் மெயினாக இந்த டிப்ரெஷன் இருக்கவங்க கரெக்ட் டைமில் மாத்திரைங்க சாப்பிட மாட்டாங்க. கரெக்ட் டைமில் சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க. அவங்களோட பர்சனலோட ரொட்டீன் ஹேபிட்னு ஒன்று இருக்கும்ல. காலைல எழுந்திரிச்சோம், டிஃபன் சாப்பிட்டோம், இப்போ வாக்கிங் போனோம், இதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ணும், இந்த மாதிரி எதுவுமே கடைப்பிடிக்கப்படாது. அப்போ கரெக்டான டைமில் அவங்க ஆல்ரெடி அவருக்கு இருக்கிற இன்ன நோய்களுக்கு மாத்திரைலாம் சரியாக சாப்பிடாம விட்றாரு அப்படின்னா அது இன்ன நோய்கள் ப்ராப்ளம் அதிகமாகிட்டே போகும். இதெல்லாமே டிப்ரெஷன் வந்து உண்டாக்குற ஒரு விஷயம் தான். அதனால தான் நான் சொன்னேன், இட் இஸ் அ கேட்வே ஃபார் மல்டிபிள் திங்ஸ். பல விஷயங்கள் வந்து உள்ளே வர்றதுக்கான ஒரு கதவாக டிப்ரெஷன் வந்து இருக்குது. அதனால தான் மென்டல் ஹெல்த்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மென்டல் ஹெல்த் நல்லா இருந்தால் தான் அதை வச்சு நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த்தை டெவலப் பண்ண முடியும். மென்டல் ஹெல்த்தே நல்லா இல்லை அப்படின்னும் போது ஃபிசிக்கல் ஹெல்த் வந்து ரொம்ப தாறுமாறாக நெகட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா அவரோட மகன் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.25 வருஷம், அதாவது போன வருஷம் மார்ச் மாதம் நினைக்கிறேன். ஸோ அதுலேருந்து பார்க்கும்போது ஒரு வருஷம் 3 மாதம் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் தான் நிறையா சிகிச்சை எடுக்கிறாரு. தொடர்ந்து ஹாஸ்பிட்டல்னு போகிறாங்க. அவரோட உடல் இடையெல்லாம் குறைய ஆரம்பிக்குது. ஏன்னா ஒரு சமீபத்தில் ராதிகா அவர்கள் கூட சேர்ந்து இருக்க மாதிரி ஒரு வீடியோ ஒன்று நம்மளால் பார்க்க முடியும் போது அவரோட மூஞ்சியே ரொம்ப ஒட்டி அந்த எலும்பெல்லாம் தெரிகிற அளவுக்கு ஆயிடுச்சுன்னா அப்போ எந்தனால பாதிக்கப்பட்டிருப்பாருன்ற ஒரு கேள்வி வருது. கண்டிப்பாக. இப்போ வந்து ஜென்ரலாக ஆஸ் த ஏஜ் இன்க்ரீசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில உறுப்புகள் எல்லாமே வந்து அவங்களோட வயசும் அப்படியே ஏறிக்கிட்டே போகுது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 18 இயர்ஸ் 20 இயர்ஸ் இருக்கிற ஒரு ஹார்ட்டு, ஒரு லங்ஸ், ஒரு லிவர் வந்து 8 இயர்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ ஏஜ் இன்க்ரீஸ் ஆக ஆர்கனும் ஏஜிங் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஆர்கன் ஏஜிங் ஆகும்போது என்ன ஆகும்னா இயல்பாக பண்ணுற எல்லா விஷயங்களும் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். என்னன்னா வயசாக தூக்கமின்மை ஏற்படும். அதாவது தூக்கங்கள் குறையும். நைட் டைமில் நம்ம படுத்தா தூங்க முடியாது. நிறைய வயசானவங்க வந்து தூக்கம் வந்து வரமாட்டேந்து சஃபரிங்ஸில் வந்து இருப்பாங்க. ஒன்று பசிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். நிறைய சாப்பிட முடியாது. சின்ன வயசில் நம்ம உட்காந்துட்டு இல்லை ஃப்ரைட் ரைஸு, கபாபு, அதை கூடன்னு சாப்பிட்ற மாதிரி ஏஜ் ஆகும்போது சாப்பிட முடியாது. ஸோ உங்களோட பசிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாமே வந்து ஏஜிங் ஃபேக்டர்ஸில் வந்து நடக்கும். அதனால் வந்து பசி நம்மளுக்கு சரியாக எடுக்கலை, சரியாக சாப்பிடல அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக வெயிட் இன்னும் குறைய ஆரம்பிக்கும். ப்ளஸ் ஓல்ட் ஏஜில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு டயட்ஸ் எல்லாமே வேறு மாதிரி இருக்கணும். ஸோ நம்ம ரொட்டீனாக சாப்பிட்ற அதே சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்காது. அந்த கால்சியம் ஓரியன்டு, விட்டமின் டி ஓரியன்டு, புரோத்துவ சத்து ஓரியன்டு, இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா டார்கெட் பண்ணி கொடுக்கணும். இதெல்லாம் விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப பர்ஃபெக்ட் மைண்டில் இருக்கிறவங்க தான் நம்மளால் பண்ண முடியும். ஆனால் கொஞ்சம் வந்து மனசோர்வில் இருக்கிறோம், டிப்ரெஷனில் இருக்கிறோம், வீட்டில் எதுவும் சமைச்சிருக்காங்க, ஏதோ வந்து தட்டில் கொண்டு வந்து வைக்கிறாங்க, நம்ம அதை போட்டு சாப்பிட்ணும் இப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் கரெக்டாக நம்ம ஹெல்த்தை பார்த்துக்க முடியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சொல்கிற மாதிரி வெயிட் வந்து பயங்கரமாக குறையிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. ஒன்று ஸோ ஏஜ்னால் மென்டாலிட்டினால வெயிட் குறையலாம். ப்ளஸ் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா என்ன இணை நோய்கள் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஆல்கஹால் ரிலேட்டடு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெயிட் லாஸை வந்து கொண்டு வரும். ஓகேங்களா? ஸோ அது வெயிட் லாஸ்ன்றது ஒரு டேஞ்சர் சைன். ஸோ டிராஸ்டிக் நான் சொல்கிறது சிக்னிஃபிகண்ட் வெயிட் லாஸ் பயங்கரமாக இப்போ நம்ம வாண்டடாக வந்து ஒருத்தவங்க குண்டாக இருக்காங்க வெயிட் குறைக்கணும்னு பண்ணுறாங்கன்றது வேறு. ஆனால் இந்த மாதிரி வந்து எதுவுமே பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக வெயிட் குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னா அது ஒரு நல்ல சைன் இல்லை. அப்போ ஏதோ ஒரு இடத்துல தப்பு நடக்குது. ஏதோ ஒரு இணை நோய்கள் அதிகமாக இருக்கலாம், இல்லைனா ஏதாவது ஒரு புது நோய்கள் வந்திருக்கலாம், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க சாப்பாடுலேயோ அவங்க ஹெல்த்லேயோ அவங்க ஏஜிங்லேயோ ஆர்கன்லேயோ ஏதோ ஒரு அடி வாங்குதுன்றது தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். ஸோ அதே மாதிரி இப்போது அங்கே இருக்கும்போது ஒரு கங்கை அமரன் வந்து ஒரு விஷயம் சொல்லுவார். அவர் தனியாக இருக்கும்போதெல்லாம் யாருமே வரல, இப்போ எல்லோரும் வரீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ வயசாயிருச்சு, அது போக உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்க, அதை தாண்டி டிப்ரெஷன், அதையும் தாண்டி தனிமை, இது வந்து ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு கொண்டு போய் விடும் சார்? இப்போ அதை கொண்டு வந்து விட்டுருச்சுல, அதுதான் வந்து ஆன்சரு. ஸோ இது எல்லாமே பேட் காம்போ சார். அதாவது ஒன்று நாளே போட்டு அடின்னு அடிப்பானுங்க, இத்தனையா அப்படின்ற மாதிரி ஒரு காமெடிலாம் வரும்ல. உண்மையிலே அதுதான் நம்ம யோசிக்கணும். ஸோ லைஃப்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் கூட இருந்து ஹெல்ப் பண்ணி கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தால் தான் கொஞ்சம் நம்மளுக்கும் இயங்க தோணும். யாருமே சப்போர்ட்டுக்கு இல்லை, தனிமையாகவே இருக்கணும். அதே மாதிரி எல்லாருமே நம்மளுக்கு அகெயின்ஸ்டாக தான் பேசுகிறாங்க, முதுகில் குத்துறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சின்ன வயசில் இருந்தால் கூட கொஞ்சம் சமாளிச்சிடலாம். 40 வயசு 50 வயசு. ஆனால் இப்போ இவர் ஏஜ் 80 இயர்ஸுக்கு இவர் பார்த்துக்கிறதுக்குனே ஒருத்தர் தேவைப்படும். ஒரு இடத்துக்கு வெளியே போனோன்னா கூட பிடிச்சின்னு போகணும், உட்கார வைக்கணும், எழுந்துக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும், சாப்பாடுக்கு ஹெல்ப் பண்ணணும், எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணணும். ரெஸ்ட் ரூம் போனால் கூட ஒருத்தர் கூட கூட்டிகிட்டு போகணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்கும்போது தனிமையிலையும் இருக்காங்க அப்படின்றது ரொம்ப பேட் காம்போ. ஸோ டிப்ரெஷன் வந்து தனிமையில் இருக்கும்போது டிப்ரெஷன் இன்னும் அதிகமாகும். ஜென்ரலாகவே ஒருத்தவங்க டிப்ரெஷனாக இருக்காங்க, ஆனால் அதுலேயும் யாரும் அவங்ககிட்ட பேசவும் இல்லை அப்படின்னா இன்னும் ரொம்ப தனிமைக்கு போயிடுவாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப பேட் காம்போ.
கொண்டு போய் விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படின்றதுனால இதுதான் நம்மளுக்கு எண்ட் ரிசல்ட்டாக நம்ம பார்ப்போம். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா விஷயங்கள் ப்ளஸ் ஏஜ் ப்ளஸ் தனிமை ப்ளஸ் டிப்ரெஷன் எல்லா காம்போவும் சேரும்போது உயிர் வந்து நம்மளுக்கு போகிறதுக்கு லெவலுக்கு வாய்ப்பு இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்கிறது, குடும்பத்தோட ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறது, ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வரணுன்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி இந்த குடி பழக்கம் நம்ம நிறைய விஷயங்கள் எப்பயுமே நம்ம இந்த மாதிரி ஏதாவது விஷயம் வரும்போது பேசுகிறோம். ஆனால் இப்போ ஒரு வயசு வருதுன்னா கட்டாயமாக குடிப்பை நிறுத்திடுங்க. என்னதான் குடிச்சிட்டு இருக்கீங்கனாலுமே இந்த வயசுக்கு மேலே ஆயிடுச்சா கண்டிப்பாக நிறுத்திடுங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? எந்த ஏஜ்ல இருந்து? சரி, நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வீடியோவை பார்க்குறோன்னா என்னைக்கு எந்த வயசில் இருந்தாலும் நிறுத்திடுங்கன்றது தான் ஒரு கரெக்டான டாக்டர் சொல்லணும். ஏன்னா வந்துட்டு எனி டைம் வந்து ஸ்டாப்பிங் எனி ஹேபிட் இஸ் அண்ட் குட் ஃபார் ஹெல்த். ஓகேங்களா? எல்லா ஸ்டடீஸும் அதான் சொல்லுது. சிகரெட் இப்போ நம்ம லங் ஸ்பெஷலிஸ்ட்டு நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ வந்து ஒரு சிஓபிடின்னு ஒரு நோய் ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இர்ரிவர்சிபிள். திருப்பியும் வந்து அந்த சுவாச குழாய் டேமேஜ் ஆனதுன்னா நார்மல் ஆகாது. அப்போ நான் சிகரெட்டை நிறுத்தி என்ன பயன் அப்படின்ற மாதிரி கேட்டோம்னா, எனி பாயிண்ட் யூ ஸ்டாப் சிகரெட் வந்து அந்த நோய் வந்து ஃபர்தராக தீவிரத்தன்மை அடையாது. புரியுது நான் சொல்கிறது? அட்லீஸ்ட் அந்த பார்ட் வரைக்குமாவது நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். அதே மாதிரி ஆல்கஹாலும் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, எனி பாயிண்ட் ஆஃப் லைஃப்பில் இப்போ இருக்கீங்க, என்ன டேமேஜ் ஆனதோ அந்த டேமேஜ் வந்துட்டு நம்ம அங்கேயே நிறுத்த முடியும். திருப்பி நீங்கள் அதில் வந்து ஒரு எரியிற நெருப்பில் வந்து இன்னும் கொஞ்சம் கிருஷ்ணாயில் ஊற்றிக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் நெருப்பு ஊற்றிக்கிட்டே இருந்தால் நெருப்பு இன்னும் பெருசாக தான் எரியும். அதனால் நம்ம பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த ஏஜ்க்கு அப்புறம் நீங்கள் குடிக்காதீங்க, இந்த ஏஜ்க்கு அப்புறம் குடிங்க அப்படின்றது இப்போ வரைக்கும் நீங்கள் குடிங்கன்ற மாதிரி நம்ம சொல்லவே கூடாது. ஸோ நம்ம பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எனி டைம் யூ ஆர் ட்ரிங்கிங், ஓகே ஃபைன், இப்போ நான் குடிச்சிக்கிட்டு இருக்கேன், ஆனால் இப்போ நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது, எனி டைம் நம்ம நிறுத்தினாலும் நல்லது அப்படின்னு நிறுத்தலாம். அதுவும் ஆல்கஹால் வந்து ரொம்ப ரொம்ப விஷயம் வந்து ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா, அது அடிக்கிறது வந்து லிவர் பொறுத்த வரைக்கும் ஆட்டோ ரிப்பேரேட்டிவ் ப்ராசஸ் இருக்குது, ஆட்டோ ரீஜெனரேஷன் ப்ராசஸ் இருக்குது. அதாவது லிவரே அதை சரி செஞ்சுக்கிறதுக்கு வந்து வலிகள் வந்து அது செஞ்சுக்கும். அப்படின்னும் போது ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ் நான் சொன்ன மாதிரி அந்த ஃபேட்டி லிவரு, அந்த ஆல்கஹாலிக் ஹெப்படைட்டிஸு, இந்த ஸ்டேஜ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்கஹாலை நீங்கள் எப்போ நிறுத்தினாலும் லிவரே ரிப்பேர் பண்ணி லிவரே நார்மல் ஆக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிரோசிஸ் போனதுக்கப்புறம் தான் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அதுலேயும் நீங்கள் குடிக்கிறத நிறுத்துனீங்கன்னா அட்லீஸ்ட் இன்னும் கொஞ்ச நாள் எக்ஸ்ட்ராவாக வாழலாம். அதனால் ஆன்சர் என்னென்னா, எனி பாயிண்ட் ஆஃப் டைம் யூ ஸ்டாப் யுவர் பேட் ஹேபிட்ஸ், இட் இஸ் யூ ஆர் டூயிங் குட் ஃபார் யுவர் ஹெல்த். ஓகேங்களா? எந்த டைமில் நீங்கள் நிறுத்தினாலும் அது உங்களுக்கு நன்மையே அப்படின்னு சொல்லி தான் நம்ம தீர்ப்பு சொல்லுவோம். ஓகே சார், நன்றி. வாய்ப்புக்கு நன்றி சார்.